கரூர் மாவட்டம் தலவாபாளையத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நடராஜன். வணக்கம் நடராஜன். தற்போது கார் தீப்பற்றி எரிந்த கார் முற்றிலும் தீ அணைக்கப்பட்டு விட்டதா? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். கரூர் மாவட்டம் ராயனூர் பகுதியை சேர்ந்த காமராஜ் என்பவர் தன்னோட ஆல்டோ காரை சர்வீஸ்க்காக கரூர்ல உள்ள ஒரு தனியார் சர்வீஸ் நிலையத்துல சர்வீஸ்க்காக விட்டுருக்காரு. அங்க தனசேகர் அப்படிங்கிற மெக்கானிக் காரை முழுவதும் சர்வீஸ் பார்த்துட்டு ட்ரையல் பார்ப்பதற்காக கரூர்ல இருந்து மூலிமங்கலம் பிரிவு சாலை வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில ஓட்டிட்டு வராரு. அவரு மூலிமங்கலம் பிரிவு சாலையில இருந்து மறுபடியும் திரும்ப சேலம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில திரும்ப கரூர் நோக்கி போயிட்டு இருக்கும்போது தலவாபாளையம் பகுதியில வரும்போது காரோட முன் பக்கத்துல திடீர்னு புகை வர ஆரம்பிச்சிருக்கு. புகை வரதை கண்ட தனசேகர் காரை உடனடியா சாலையில ஓரத்தில் நிறுத்திட்டு கீழே இறங்கிடுறாரு. அவர் இறங்கின உடனே கார்ல முழுவதும் தீ பிடிச்சு மலவளம்னு எரிய ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. தகவல் அறிஞ்ச தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள கார் பாத்தீங்கன்னா முழுவதுமே எரிஞ்சு நாசமாயிருது. இந்த சம்பவம் இப்பகுதியில ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தேசிய நெடுஞ்சாலையில இந்த சம்பவத்தால ஒரு 10 நிமிடம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுங்க.